ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட அநேக காரியங்களை குறித்து நான் யோசிக்கிறேன். அந்த யோசித்த காரியங்களை செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியவே இல்லை. இந்த நாளில் எல்லா காரியங்களும் என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, நீ யோசிக்கிற காரியத்தை எல்லாம் யோசித்த காரியம் நடக்கலைன்னு சொல்லி கவலைப்படுறியா? அந்த காரியம்லாம் இனிதான் நடக்க போகுதுன்னு சொல்கிறாரு. வாசிக்கிறேன் கேளுங்க. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது உன்னுடைய யோசனைகள் என்ன செய்யப்படும்? உறுதிப்படும் என்று சொல்லி இங்கு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில உன்னுடைய செய்கள் என்னென்ன செய்ய போகிறாயோ அந்த செய்கைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன்ப்பா, இந்த காரியத்தை உங்கள் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் இந்த காரியத்தை எனக்கு நேர்த்தியாகி நடத்தி தாங்கப்பான்னு சொல்லி நீங்கள் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் கடந்து செல்லும்போது உங்களுடைய யோசனைகளை அவர் உறுதிப்படுத்துகிறவராக இருப்பார். இவ்வளோ நாட்கள் உங்களுடைய யோசனைகள் உறுதிப்படாதபடிக்கு, உங்களுடைய யோசனைகள் எல்லாம் நடக்காதபடிக்கு காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய செய்கைகளை ஒப்புவீங்க. உன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய செய்கைகளை நீங்கள் என்னென்ன காரியங்களை செயல்படுத்த போறீங்களோ அந்த செயல்படுத்த போகிற காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் வைத்து நீங்கள் ஜெபித்து விட்டு கடந்து செல்லும் போது உங்களுடைய யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு அருமையான வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் உன்னுடைய யோசனைகள் உறுதிப்பட வேண்டுமானால், உன்னுடைய யோசனைகளால் நடக்க வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனுடைய சமூகத்திலே நீ செய்ய போகிற காரியங்களை ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க என்னென்ன காரியம் செயல்படுத்த போறீங்க, என்னென்ன காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அந்த காரியத்தெல்லாம் அப்படியே எழுதி வைத்து தேவனுடைய சமூகத்துல சொல்லிருங்க. அப்ப அவர்கிட்ட சொல்லும்போது உங்க யோசனைகளை அவர் உறுதிப்படுத்துகிறவராய், உங்கள் யோசனைகளை அனைத்தையும் அவர் நிறைவேற்றுகிறவராய் கடந்து வருவார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்கள் நான் யோசிச்சது ஒன்று நடக்கலன்னு சொல்றியா? இனிதான் அது நடக்க போகுது. நீ கர்த்தருடைய கரத்துல எல்லா காரியத்தையும் ஒப்புவிக்கும் போது, உன்னுடைய பிள்ளைகளை ஒப்புவிக்கும் போது, உன் கணவனை ஒப்புவிக்கும் போது, உன் தொழிலை ஒப்பு கொடுக்கும் போது, உங்களுடைய சரீரத்தை நீங்க தேவனுடைய சமூகத்துல அப்படியே ஒப்பு கொடுக்கும் போது இந்த நாட்கள் உங்களுடைய யோசனைகள் அனைத்தையும் அவர் உறுதிப்படும்படியான காரியத்தை செய்து உங்க குடும்பத்துல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து, மன மகிழ்ச்சியை கொடுத்து, உங்களுடைய கைடிச்சிட பிரயாசத்திலே ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை கனப்படுத்த போகிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய யோசனைகள் உறுதிப்பட வேண்டுமானால், நீ யோசிக்கிற யோசனைகள் இந்த நாளிலே நிறைவேறப்பட வேண்டுமானால் உங்களுடைய செய்கைகளை, உங்களுடைய விருப்பங்களை முதலாவது நீங்க அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவர் உங்களோடு கூட இருந்து நீங்க விரும்பினதை அவர் செய்து முடிக்கிறவராய் காணப்படுவார். அவர்கிட்ட கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறாரு. என் நாமத்தினால எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்து ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனை துதிக்கிற சூத்திரிக்கிற ஆண்டவரே, அப்பா, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய யோசனைகள் இதுவரை நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய யோசனைகள் அனைத்தையும், ஆண்டவரே, செய்கைகள் அனைத்தும் உங்களுடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்து ஜெபித்து விட்டு செய்யும் போது அந்த யோசனைகள் அனைத்தையும் நீ உறுதிப்பட செய்ய போறதற்காய், அந்த யோசனைகள் அனைத்தையும் நீர் முடித்து கொடுக்க போறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆண்டவரே இந்த நாட்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளில் தள்ளப்பட்ட கல்லாய் இருக்கிறவர்களை தலைக்கல்லாய் உயர்த்துவேன் என்று சொல்லி நீர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க நாமம் மட்டும் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.